வாங்க எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். 200 கிராம் எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதிச்ச பிற்பாடு போட்டீங்கன்னா 5 நிமிஷம் அதான் டைமு. அப்புறம் வேக வச்சு வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். வடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 4 சேர்த்துக்குங்க. நீள வாக்குல வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி ஒரு 2 வெட்டி கலந்துக்குங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மக்ரோனி வேகிறப்போ சேர்த்துணும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் மக்ரோனிக்கு 100 கிராம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. 2 முட்டையோ 3 முட்டையோ நான் 3 சேர்த்துறேன். நீங்க 2 3 எப்படி வேணாலும் சேர்த்திக்கலாம். 4 முட்டை கூட சேர்த்துலாம். உங்க தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. ஊத்துன வேகத்துல கலக்கிடுங்க. இந்த அளவுக்கு வந்த பிற்பாடு நீ மக்ரோனி சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எக் பாஸ்தா ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.